15 ஏக்கர் இடம் இருக்குது. இந்த 15 ஏக்கர் இடத்துல வந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாமரத்துக்குன்னு ஒரு 5 ஏக்கரு தனியாக ஒதுக்கி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாமரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்துக்கிட்டு இந்த டிசம்பர் மாதம் வந்து நல்லா முழுமையாக பூத்து குலுங்குனாத்தான் எங்களுக்கு மே மாதம் வந்து நல்லா ஒரு காய் வந்து நல்ல காயாகவும் வரும், நல்லா சுத்தமாகவும் காய் இருக்கும். இந்த வருஷம் டிசம்பர் மாதம் பூத்துச்சு. ஆனால் பூத்து ஜனவரி மாதம் வந்து அந்த பூ பூரா அப்படியே உதிர்ந்து கொட்டிடுச்சு. அந்த ஜனவரி மாதம் என்னடா பூ பூரா உதிருது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த ஜனவரி மாதம் இந்த வருஷத்தில் வந்து ஜனவரிங்கிறது வெயில் ஒரு அதிகமாக தான் இருந்துச்சு. அந்த வெயில் ஒரு கொடுமையினாலையா என்னன்னு தெரியல, நாங்கள் குழம்பி போய் இருந்தோம். அடுத்து அதுக்கான தேவைகள் மருந்து இருந்து எதை நாங்கள் அடித்து பார்த்தாலும் பூ நிற்கவே இல்லை. சரி என்னடா இது பூ இந்த மாதிரி பூ நிற்கலையே அப்படின்னு சொல்லி நாங்கள் வேறு ஒரு இந்த மாதிரி இந்த குளிர்ச்சியான ஏரியாவில் கிருஷ்ணகிரி இந்த மாதிரி சேலம் இப்படி ஏரியாவில் நாங்கள் கேட்டு பார்த்தா எங்கள் தோப்பு வச்சுருக்காள்கிட்ட கேட்டு பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் தோப்பும் இப்படியே மாதிரி சூழ்நிலை இருக்குது, நல்லா பூத்துச்சு, அதே மாதிரி ஜனவரியில் எல்லாம் பூ பூரா உளுந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படி பார்த்தா இப்போ எங்கள் மானாவாரி ஏரியாலையும் நாங்கள் போய் வந்து பார்க்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் தோப்பும் சரியில்லை பூக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து நேரடியாக வந்து எங்கள் தோப்பை வந்து பார்த்துட்டு பரவாயில்ல, உங்கள் தோப்பு எப்போயுமே உங்கள் தோப்பு நல்லா காய்க்கும், உங்கள் தோப்பு காய்க்கலை, அதே மாதிரி எங்கள் தோப்பும் காய்க்காதனால சரி ஏதோ இயற்கையோட சதினால தான் இந்த மாதிரி பண்ணிடுச்சு அப்படின்னு அவங்க வந்து பார்த்துட்டு கொஞ்சம் ஆறுதலாக போனாங்க. வந்துட்டு இது வந்து மற்ற விவசாயம் வந்து இந்த நெல் மற்ற பருத்தி வாழைகள் எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் போடுறாங்க. இந்த மாமரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய இப்போ நெல்லுக்கு அடுத்து வந்துருச்சு மாமரம். அந்த மா விவசாயி எத்தனையோ பேர் எங்களை மாதிரி இருக்காங்க. அந்த மா விவசாயி என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அனுமதி ஏதோ கொஞ்சம் நஞ்சம் இழப்பீடு கொடுக்குறாங்க. அந்த மாமரத்துக்குன்னு ஒன்றுமே இதுவரையே ஒரு மரம் காற்றுல ஒடிஞ்சு விழுந்து பெரிய சூறாவளி காற்று விழுந்து ஒடிஞ்சு விழுந்தாலும் கூட அந்த மாமரத்துக்கு எந்த ஒரு பலன் கிடைக்கல அப்படின்னு அவங்க வந்து எல்லாருமே ரத்த கண்ணீர் வச்சுட்டு போகிறாங்க. வந்துக்கிட்டு இதுக்கு அரசு ஏதோ அனுமதித்து இந்த மாதிரி பெரிய இழப்பீடு வந்தால் ஏதோ எங்களுக்கு எங்கள் மாதிரி ஆளுகளுக்கு கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் உதவியாக இருக்கும். அது இது கொஞ்சம் நஷ்டேடு ரொம்ப பெருசாக இல்லாட்டாவோட கொஞ்சம் நஷ்டேடு கொடுத்தா எங்களுக்கு மாமரம் அடுத்து நாங்கள் பராமரிக்கிறதுக்காவது ஒரு உதவியாக இருக்கும். அது அரசு அனுமதிச்சா எங்களுக்கு நல்லதாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.